Hi everyone, welcome to Entri Elevate Tamil channel. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri Elevate Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும்னா ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கக்கூடிய லைவ் கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கோடிங் கத்துக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா? ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. இந்த வீக் நம்ம ஒரு ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம FB பேஜோட HTML எலமெண்ட்ஸ்க்கு எப்படி ஸ்டைல்ஸ் அட்டாச் பண்றது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம கிரியேட் பண்ணலாம் FB பேஜ். ஸோ நேத்து நம்ம index.htmlனு ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சில HTML கண்டென்ட் எல்லாம் நம்ம கொடுத்தோம். ஒரு சின்ன ரிவிஷன். ஸோ டிவிஷன் பாக்ஸ் நான் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள 2 டிவிஷன் நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு டிவிஷனோட கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா FB லோகோ. இந்த FB லோகோ அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு பாத்தீங்கன்னா Facebook அப்படிங்கிற இந்த லோகோ இமேஜும் கீழே இருக்கிற ஒரு டெக்ஸ்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் பிளஸ் நமக்கு ஒரு பட்டன் அப்படிங்கிறது வேணுங்கிறதுக்காக நம்ம தனித்தனியா ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு HR டேக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு புது பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது தனியா ஒரு சப்டிவிஷனா இந்த ஃபார்ம் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. ஸோ இதுதான் நேத்து நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம CSSல எப்படி அட்டாச் பண்றது ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாடி டேக்ல மார்ஜின் 0, பேடிங் 0, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் F0, F2, F5ங்கிற ஒரு கலர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் index.html கிளாஸ் பாக்ஸ் அப்படிங்கிற நேம்ல சேவ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸுக்கு சில கோடிங்ஸ் மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் லோகோ, அதுக்கப்புறம் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அதாவது ஃபேஸ்புக் லோகோ, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல 1 by 1 இருக்கு. நமக்கு ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக் லோகோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிவிஷனுக்கு அடுத்த டிவிஷன் ஆஃப்டரா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல அலைன்மெண்ட் எல்லாமே சென்டரா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்டிஃபை பேஜ் பண்ணுவோம்ல, நம்ம வேர்ட்ல ஜஸ்டிஃபை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க ஜஸ்டிஃபை கண்டென்ட் பாத்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எல்லாமே எனக்கு சென்டரா வேணும். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேல இருந்து இந்த ஃபேஸ்புக் கண்டென்ட்டுக்கு ஈக்குவலா நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா மட்டும்தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டோ அலைன் ஐட்டம் சென்டரோ நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் இல்லைன்னா வேலை செய்யாது. ஸோ இந்த இடத்துல ஜஸ்டிஃபையும் பண்ணணும் பிளஸ் அலைன் ஐட்டமும் சென்டர் வேணும். ஸோ அதனால இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட வித் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வித் எனக்கு 100% இருக்கணும். நெக்ஸ்ட் ஹைட் பாத்தீங்கன்னா 100 வெர்டிக்கல் ஹைட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணோன்னா சென்டர் ஆஃப் த பேஜ்ல நமக்கு இந்த ஃபேஸ்புக் லோகோவும் இந்த ஃபார்மும் பாத்தீங்கன்னா டிசைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொத்தமே கண்டென்ட் 2 டிவிஷன் பாக்ஸ் தான் இருக்கு. மெயின் டிவிஷன் பாக்ஸோட நேம் பாக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாக்ஸ் FB லோகோ, ரெண்டாவது டிவிஷன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ம் பாக்ஸ் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் style.cssல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா FB லோகோங்கிற அடுத்த கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த FB லோகோ அப்படிங்கிற இந்த கிளாஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எனக்கு இமேஜ் பாத்தீங்கன்னா 500 பிக்சல்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா half of the portion அந்த இமேஜ் இருக்கணும், half of the portion எனக்கு ஃபார்ம் இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன், வித் பாத்தீங்கன்னா 500 பிக்சல் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே FB லோகோ அப்படிங்கிற கிளாஸ்ல ஒரு இமேஜ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜுக்கு தனியா நீங்க கிளாஸ் கொடுக்க வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
கிளாஸ் நேம் வந்து எஃபி லோகோ. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜ் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இமேஜுக்கு. ஸோ இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சல் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 100, 200 இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து நம்மளோட ஒரிஜினல் பேஜ்ல எப்படி இருக்கோ அது மாதிரியே வித் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 250 கொடுத்தேன். 300 இருக்கும்போது ஓகேவா இருந்தது. ஸோ அதனால இந்த இடத்துல நான் 300 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம். மார்ஜின் வந்து எனக்கு பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேணும். ஸோ -10 பிக்சல் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். -10 பிக்சல் வந்து ரிவர்ஸ்ல, அதாவது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பாட்டம் சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த index.html ஃபேஸ்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜுக்கு கொடுத்த ஸ்டைல்ஸ்ல நடந்த சேஞ்சஸ். இப்போ வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் 300 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 500 பிக்சல் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த ஸ்க்ரீனை தாண்டி போகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 பிக்சல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்டான லோகோ வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் பாக்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோகோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இது மார்ஜினை ஒட்டி இருக்கு. இது கரெக்டா இல்ல. ஸோ இதை டிசைன் பண்றதுக்கு நம்ம இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இங்க வந்து எஃபி லோகோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப்க்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஸோ இங்க எப்படி இமேஜ் கொடுத்தீங்களோ இதே பேஸ்ட் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேராகிராஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து நீங்க மாத்துறதுனா மாத்திக்கலாம். கலர் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி பிளாக் தான் இருக்கு. இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 பிக்சல் வந்து நான் மாத்துறேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு கரெக்டான டெக்ஸ்ட் வந்து விசிபிளா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஹைட் மென்ஷன் பண்ணிக்கலாம். லைன் ஹைட் அப்படிங்கிறது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் தான் நம்ம லைன் ஹைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ 32 பிக்சல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் நம்ம வந்து போல்டு கொடுக்கலாம், நார்மல், இட்டாலிக் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை தான் வந்து ஃபாண்ட் வெயிட்ல வந்து மென்ஷன் பண்றோம். ஸோ ஃபாண்ட் வெயிட்ல நம்ம நார்மலாவே இருக்கட்டும், அது வந்து போல்டா இருக்காது வெப்பேஜ்ல பாத்தீங்கன்னா. ஸோ அதனால நான் நார்மல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக் பேஜ்ல எப்படி அந்த டெக்ஸ்ட் இருக்கோ அதே மாதிரி எனக்கு விசிபிளா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் அப்படிங்கிறத டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா ஃபார்ம் பாக்ஸ் தான் இருக்கு. இந்த கிளாஸ் நேமை வந்து அடுத்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ டாட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் ஐஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட வித் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு ஒயிட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டுக்காக நம்ம லைட்டான ஒரு ப்ளூ கலர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ index.html இப்போ நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து அட்டாச் ஆயிருக்கு. வித் வந்து நம்ம 300 பிக்சல் கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம ஹைட் கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேடிங் அட்டாச் பண்ண போறோம். பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் வந்து அட்டாச் பண்ண போறோம். ஸோ பேடிங் அட்டாச் பண்ணும்போது அதுல உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பிக்சல் வந்து தள்ளி ஆரம்பிக்கும். 300 இல்லைன்னா 350 பிக்சல் கூட நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 பிக்சல் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வேணாம். ஸோ அதோட ரேடியஸை நம்ம வந்து வளைக்கணும். ஸோ அதனால கலர் வந்து உங்களுக்கு தெரியலனா நான் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்றேன். லைட் கிரீன் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும். இப்போ இந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸா இருக்கு. இதை நம்ம ரிடியூஸ் பண்றதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ரேடியஸ்ல வந்து 5 பிக்சல் அப்படிங்கிறத
நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஒரு 5 பிக்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸ் எல்லாமே வளைஞ்சிருக்கும். இப்ப 5க்கு பதிலா நான் 15 குடுக்குறேன். இப்ப உங்களுக்கு நல்லாவே விசிபிளா தெரியும். பட் 5 பிக்சல் வந்து போதுமானது. ஸோ எல்லாமே நம்ம இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா பேக்கிரவுண்ட் கலர ஒயிட்ன்னு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. பார்டர் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் லெஃப்ட். ஏன்னா மார்ஜின ஒட்டி தான் இந்த கன்டென்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 15 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பக்கத்துல போறப்ப பாக்ஸை சுத்தியும் தன்னை சுத்தி ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து RGBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்ங்கிறது ரெட்டு, G ஃபார் கிரீன், B வந்து ப்ளூ, A அப்படிங்கிறது ஆல்ஃபா அப்படிம்பாங்க. இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியை வந்து மென்ஷன் பண்ணுது. இதுல ரெட் வந்து 71%, அப்புறம் கிரீன் வந்து 71%, லாஸ்டா இருக்கிற ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா 0.52 அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த ஃபார்மை சுத்தியுமே வந்து இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பாக்ஸுக்கான டிசைன். ஸோ இந்த ஃபார்ம் பாக்ஸ்ல இந்த இன்புட் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியா வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே ஃபார்ம் பாக்ஸுக்குள்ள தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்ம் பாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு சில கலர்ஸ் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபார்ம் பாக்ஸ் ஃபோக்கஸ் வரும்போது சில ஷேடோ எஃபெக்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இந்த இடத்துல ஃபார்ம் பாக்ஸுக்கு பதிலாக ஃபார்ம் பாக்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நான் சில கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இன்புட் பாக்ஸை டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்புட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம பக்கத்துல போறப்ப மட்டும் நமக்கு வந்து ப்ளூ கலர்ல இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஃபார்ம் பாக்ஸ் இன்புட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் பாக்ஸ்ல வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப ஃபார்ம் பாக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அந்த கோடிங் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வித் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்கேன். ஸோ 100% கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அசைன் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பேடிங் வந்து 15 பிக்சல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேடிங் அப்படிங்கிறது இந்த E அப்படிங்கிற லெட்டர் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கேப்பை தான் நம்ம பேடிங் அப்படின்னு சொல்றோம். ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். பாக்ஸோட சைஸ் வந்து நம்ம பார்டர் பாக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து இந்த இடத்துல ஒயிட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் வந்து 5 பிக்சல். ஸோ இதுவும் வந்து கார்னர் வந்து வளைஞ்சு வரும். அவுட்லைன்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவுட்லைன் வந்து நன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணி தான் கோடிங் வந்து லென்த்தியா வரப்போகுது. மற்றபடி சின்டாக்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சாலே நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியா லேர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு வித் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா அதுக்கு கோடிங்கே வந்து பாத்தீங்கன்னா வித்துன்னு இருக்கும். பார்டரோட ரேடியஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு வந்து பெண்டிங்கா காமிக்கும் அப்படின்னா நீங்க வந்து பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஒரு FB பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய லோகோ அண்ட் ஃபார்ம்க்கு வந்து எப்படி ஸ்டைல்ஸ் அட்டாச் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணோம். இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து நாளைக்கு இதே டைம் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கோடிங் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம அந்த கூகுள் ஃபார்ம்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா என்ட்ரி ஆப்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.